அப்பா, நான் 8 வருடங்களாக ஏட்டாகவே இருக்கிறேன். எனக்கு சீக்கிரம் புரமோஷன் கிடைக்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆகும். உங்க அப்பா ஏட்டாவே இறந்துவிட்டார். அவர் கடைசி ஆசையை உன்னை இன்ஸ்பெக்டர் ஆக்க வேண்டும் என்று. என் ஆசை நிறைவேற்றுவியா? என்னை நம்பி ஒரு கேஸ் மட்டும் என்னிடம் கொடுக்கட்டும், அப்புறம் நான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். துரை வேலைக்கு கிளம்பிட்டாரோ? நீ ஸ்டேஷன் ஜாலியா போற, என்னாலதான் ஸ்டேஷன் பக்கம் தலை காட்ட முடியல. நான் ஒரு இன்ஸ்பெக்டர்னு தெரிஞ்சு என் பொண்ணையே நீ லவ் மேரேஜ் பண்ணி இருக்க. வீட்டுக்கு உன் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னு சொல்லி என்னை எல்லாரும் கேவலப்படுத்துறாங்க. என் பொண்ணு ஆசைப்பட்டான்னு இருந்தா இந்த மேரேஜுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். நீ எப்படி இன்ஸ்பெக்டர் ஆவுறையோ அப்பதான் உன்னை என் மாப்பிள்ளை என்று நான் ஏத்துப்பேன். ஆனா நீ இந்த ஜென்மத்துல ப்ரோமோஷனே வாங்க மாட்ட. அப்பா, தாத்தா டீலி உன்னை திட்டுறாரு. நீ சின்ன போலீஸா இருக்கனால தான் உன்னை திட்டுறாரு. நீ பெரிய போலீஸாயிட்டேனா உன்னை திட்ட மாட்டாரு. அப்பாக்கு ஒரு கேஸ் மட்டும் கிடைக்கட்டும், எப்படியாவது ப்ரமோஷன் வாங்கிடுவேன். டேய், நீ எப்ப பார்த்தாலும் என்னுடைய வழியிலேயே குறுக்க வர, அவ்வளவுதான் உனக்கு. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காதீங்க சார், உங்க 2 பேரையும் கூப்பிடுறாரு. ஐயா, நான் எந்த பிரச்சனைக்கு போல, இவன் தான் என் பிரச்சனைக்கு வந்தான். உங்களுக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துட்டே இருக்கு. ப்ரமோஷன் உங்களுக்கு 2 பேரு யாராவது ஒருத்தனுக்கு வேணும். அதனால தானே சண்டை போடுறீங்க. அதுக்கு நானே ஒரு சான்ஸ் தரேன். நாளை காலை 10 மணிக்கு நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன். என் லைஃப்ல நான் முடிக்காமல் விட்ட 2 பெண்டிங் கேஸ் இருக்கு. அதை உங்ககிட்ட நான் கொடுக்கிறேன். அதை நாளைக்கு காலை 10 மணிக்குள்ள நீங்கள் கண்டுபிடித்து குற்றவாளி என் முன்னாடி வந்து நிப்பாட்டுங்க. உங்க 2 பேர்ல ஒருத்தனுக்கு கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைக்கும். ஏட்டு, அந்த முடிக்காமல் 2 பெண்டிங் கேஸ் இருக்குல்ல, அதை ஆளுக்கு ஒரு கேஸ் கொடு. உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் இருக்கு. அதுக்குள்ள இந்த பெண்டிங் கேஸ் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கண்டிப்பா இருக்கு. சார், எனக்கு ஒரு கேஸ் பத்தி டீடைல் தெரியணும். ஒரு பொண்ணோட டெத் கேஸ். அந்த கேஸா? அந்த பொண்ணு பேரு திவ்யா. நைட்டு 2 மணிக்கு பஸ் ஸ்டாப்ல கழுத்து அறுத்து கொண்டு இருக்காங்க. அவ கையில ஒரே ஒரு வெள்ளை துணி மட்டும் தான் இருந்துச்சு, வேற எதுவுமே இல்லை. அவளோட பர்ஸ் போனு அது மட்டும் தான் கிடைச்சது. அதுல எந்த எவிடன்ஸுமே இல்லை. அந்த பொண்ணு அனாதை ஆசிரமத்தில் தங்கியிருந்து ஐடி கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தா. அங்கெல்லாம் போய் விசாரிச்சாச்சு, அங்க எந்த தடையும் கிடைக்க. இந்த கேஸ கண்டுபிடிச்சு நீ ப்ரமோஷன் வாங்கின மாதிரிதான். இந்த கேஸ் என்ன விசாரிக்க சொல்லி இருக்காங்க? இது ஒரு தலைவழி புடிச்ச கேஸ்பா. வழக்கமா பசங்களை கடத்துவாங்க. ஆனா காசு வாங்கிட்டாங்கன்னா அந்த குழந்தையை விட்டுடுவாங்க. ஆனா இந்த பையன் அப்பா கிட்ட 50 லட்சம் காசு வாங்கிட்டு அந்த குழந்தையும் கொன்னுடாங்க. ஒரு 5 வயசு இருக்கும். அந்த பையனை துப்பாக்கியால் சுட்டு கொன்னுடாங்க. ரொம்ப கொடுமையான விஷயம் இது. அந்த துப்பாக்கி டோட்டா சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னாடி இருந்த துப்பாக்கி. அதுக்கான ரெக்கார்டு நம்ம கிட்ட இல்ல. எனக்கு இவ்வளவு தான் தெரியும். பணத்துக்காக கடத்தி இருந்தா பணம் வாங்கினதுக்கு அப்புறம் எதுக்கு அந்த குழந்தையை கொலை பண்ணி இருக்க வேண்டும்? பகைக்காக கடந்திருந்தா பணம் வாங்கினதுக்கு அப்புறம் எதுக்கு கொல்லணும்? இந்த லைசென்ஸ் இல்லாத பழைய தொட்டாவை வைத்து எப்படி கண்டுபிடிப்பது? போன்ல சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்ல. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் லவர் யாரும் இல்லை. அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் அவ போட்டு இருந்தா நகை, பணம், போன் எல்லாமே அங்கேயேதான் இருந்திருக்கு. அப்போ இது நகை பணத்துக்காக கொலை பண்ணல. அப்ப யாரு எதுக்காக கொலை செய்யலை? உன்கிட்ட கேஸ குடுத்து கண்டுபிடிக்க சொன்னா தூங்கிட்டா இருக்க. சார், இந்த வெள்ளை துணி தெரியாம தண்ணீரில் விழுந்துட்டு, அப்ப அதிலிருந்து ரத்தக்கரை எல்லாம் அழிஞ்சு, அதுல எஸ் என்ற லெட்டர் தெரியுது சார். இது ஒரு நல்ல விஷயம். நீ எஸ் என்ற லெட்டர் ஆரம்பிக்கிற டைலர் கடைக்கு போய் விசாரி, ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்கும். எங்க அந்த துணியை காட்டு. டைலர் கடையில தான் இந்த மாதிரி லெட்டர் போட்டு துணி எஸ் லெட்டர் டைலர் கிடைக்கும், நிறைய இருக்கும். நான் எங்க போய் சார் கண்டுபிடிக்கிறது? ஸ்டேஷனில் இருந்து எதுவும் கிடைக்காது, வெளியில போய் விசாரி, அப்பதான் எல்லாமே கிடைக்கும். என்ன சார், இந்த பக்கம் வந்துருக்கீங்க? அண்ணா, எனக்கு உங்க உதவி வேணும். எப்பொழுதும் என்ன ஸ்டேஷனுக்கு தானே வர சொல்லுவீங்க. இந்த தோட்டாவோட துப்பாக்கி எப்படி இருக்கும் எனக்கு வரைந்து சொல்லுங்கள். உட்காருங்க, நான் முடிச்சு தரேன். முடிச்சிட்டேன். அந்த துப்பாக்கி ரொம்ப நன்றி. ஆடி மாசம்
ஒருத்தனுமே துணி தைக்க வர மாட்டுறானுங்க. வாங்க சார் வணக்கம். என்ன சார் என்ன விஷயம் அண்ணா இந்த பாக்கெட் துணியில எஸ் லெட்டர் இருக்கு. இது உங்க கடையில் தச்ச துணியான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. தைச்ச துணி இல்ல சார். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அந்த துணியை என் வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சு. உங்களுக்கு டீட்டெயில் ஏதாவது கிடைக்குமான்னு செக் பண்றேன். சார் இந்த துணி அடியார் உள்ள சுந்தரி டெய்லர் கடையில தச்சு இருக்காங்க. ரொம்ப நன்றி. சார் அந்த பழைய தோட்டாவோட துப்பாக்கி எப்படி இருக்கும்னு படம் வரைந்து கொண்டு வந்து இருக்கேன். பரவாயில்லையே, இந்த கேஸ் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது என்று தெரியாமல் இருந்தோம். ஆனா நீ ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்க. நல்ல விஷயம். ஏற்கனவே கடத்தனாங்கல்ல, அந்த குழந்தைகளோட டீட்டெயில் கொடு. அதை போய் விசாரிக்கட்டும். அதிலிருந்து ஏதாவது குழு நமக்கு கிடைக்கும். அண்ணா இந்த துணி உங்க கடையில் தச்ச துணி தானே? இது நான் தச்ச துணி தான். யாருக்கு தச்சி கொடுத்தேன் என்று எனக்கு தெரியாது. இந்த துணியை இங்கிருந்து 3வது தெருவில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்திற்கு கொடுப்பேன். நீங்க அங்க போய் விசாரிச்சு பாருங்க சார். சார் இது உங்க ஸ்கூல் யூனிஃபார்ம். இது ஒரு சட்ட பாக்கெட் துணி. இந்த துணி சைஸ் பார்க்கும் போது அந்த குழந்தைக்கு எப்படியும் 6 to 8 ஏஜ் இருக்கும். இந்த ஏஜ்ல யாருக்காவது பிளட்டு வரமாதிரி ஆக்சிடென்ட் நடந்திருக்கா? நீங்க சொல்றது சரிதான். 3 பசங்க ஸ்கூல் விட்டு நின்னுட்டாங்க. ஆனா அதுல ஒரு பையன் மட்டும் இறந்துட்டான். என்ன சார் சொல்றீங்க, இறந்துட்டானா? அந்த பையன் அட்ரஸ் கொடுங்க சார். மேடம் நான் S7 போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து வந்திருக்கேன். உங்க பையனை பத்தி கொஞ்சம் விசாரிக்கணும். வாங்க சார், என் பையன் இறந்துட்டான்னு நான் எத்தனை பேருக்கு தான் சொல்றது? காலையில தான் உங்க ஸ்டேஷன்ல இருந்து விஜய்னு ஒருத்தர் வந்து விசாரிச்சிட்டு போனார். விஜய் வந்துட்டு போனானா? அவன் எதுக்கு நம்ம கேசவதி பத்தி விசாரிக்கணும்? அப்போ அந்த பெண் சாவுக்கும் இந்த குழந்தை சாவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அதில் ஒருத்தன் பேர் மித்திரன். ஒருத்தன் இன்னொருத்தனை இப்படித்தான் பேர் சொல்லி கூப்பிட்டான். என் கண்ண கட்டி இருந்தாங்க. எனக்கு எதுவும் தெரியாது. ஒருத்தன் என்னை தூக்கிட்டு போகும் போது கால் தாங்கி தாங்கி நடந்தான். அங்கில், ஆமா அங்கில், இந்த மாதிரி தான் துப்பாக்கி வச்சிருந்தான். அப்போ இவங்களை கடத்துன கும்பல்தான் அந்த பையனை கொன்று இருக்கணும். அவங்களை எப்படி கண்டுபிடிப்பது? அதில் ஒருத்தன் பேரு மித்ரன், இன்னொருத்தன் கால் தாங்கி நடப்பான். அவன் விசாரித்த டீட்டெயில்ஸ் எழுதி வைக்கிறான். அதுல ஏதாவது நமக்கு யூஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். அந்த துப்பாக்கி பத்தி விசாரிக்க சொன்னில்ல. அது தர்மபுரியில் ஒரு ஜமீன்தார் ஒருத்தர் காணாமல் போனதா கம்ப்ளைண்ட் கொடுத்து இருக்கார். அவர் அட்ரஸ் உனக்கு அனுப்பிச்சு இருக்கேன், அங்க போய் விசாரி. அவன் கிளம்பிட்டான். அதில் என்ன எழுதி இருக்கான் என்று பார்ப்போம். மித்ரன், இந்த நேம் ரொம்ப ரேர் நேம். இந்த நேம் வச்சு இக்கிரைம் ஆபீஸ்ல ஏதாவது கண்டுபிடிக்கலாம். எனக்கு ஒரு கொலைய பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும். மித்திரன் நேம்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு செக் பண்ணி சொல்லுங்க. மித்ரன் நேம்ல 1000 கணக்குல இருப்பாங்க. அதுல யாருன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்க நேம் லிஸ்ட் எடுங்க, நான் சொல்றேன். மொத்தம் 1200 பேர் இருக்காங்க. இதுல எப்படி யாருன்னு கண்டுபிடிக்கிறது சார்? 12 மணி அங்கு உள்ள டவர்ல இந்த மித்திரன் நேம் நைட் நண்பகல் 12 மணிக்குள்ள வந்து இருக்கான்னு செக் பண்ணி சொல்லுங்க. ஒரு நம்பர் மேட்ச் ஆகுது. அந்த நம்பர் தர்மபுரியில் இருக்கு. ஐயா, உங்க துப்பாக்கி தொலைஞ்சதுல அத பத்தி விசாரிக்க வந்திருக்கேன். நான் 2 வருடம் ஊரில் இல்லை. திரும்பி வந்து பார்த்தபோது துப்பாக்கி இல்லை. அப்போ வீட்டுல யார் இருந்தா? என் வீட்டு வேலைக்காரன் தான் பார்த்து கொண்டு இருந்தான். அவன் பெயர் என்ன? அவனோட பெயர் மித்ரன். அவன் வீடு எங்கே இருக்கிறது? அவனுடைய வீடு இங்க இருந்த 2 தெரு தள்ளி 3வது வீடு. திரும்பவும் நீ என் வழியில் குறுக்க வர. யாருடா உன் வழியில் குறுக்க வந்தது? நான் தாண்டா. இவன் அட்ரஸ் கண்டுபிடிச்சேன்.